எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நாம் இன்னைக்கு இறந்த கால வாக்கியங்கள் பார்க்குறோம். இறந்த கால வாக்கியங்களை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோபால் ஆயான்னு எழுதியிருக்கேன். கோபால் வந்தான், சரிங்களா? ஆயா, அதுங்க ஆயா அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோபால் சென்றான் அப்படின்னா கோபால், கயா அப்படின்னா சென்றான். இப்போ இந்த ஆயாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆள முடியும். அப்புறம் கயா கோபால் சென்றான் அப்படிங்கிறதுலையும் ஆள் தான் முடியும். இப்போ கோபால் போலா அப்படின்னாலும் கோபால் பேசினான் அப்படிங்கிறதுலையும் தான் முடியும். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, கோபால் அப்புறம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆண், அவங்க தேர்ட் பர்சன், இந்த மைண்ட் கூட நானோட ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்தை இறந்த காலத்தில் பேசும்போது கடைசியாக ஆண் தான் முடியும். போலா, ஆயா, கயா, தௌடா அப்படின்னு ஆள் தான் முடியும். அதே வந்து பெண்பால் இருந்தால் அது வந்து ஈர முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதே வந்து ஆயான்னு இருக்கா, கோபால் ஆயாங்கிறது பெண்ணாக இருக்கும்போது, இதே பார்வதின்னு இருக்கும்போது பார்வதி ஆயின்னு வரும். பார்வதி ஆயி அப்படின்னு சொல்லணும். இது ஆயாங்கிறது ஆண், ஆயி அப்படிங்கிறது பெண்ணுக்கு வந்து ஒருமையில் பெண் வந்து இறந்த காலத்தில் எழுதும்போது ஈன்னு வரும். ஆயா ஆயின்னு வரும். அப்புறம் இதே வந்து இங்கே வந்து இதே கோபாலும் இல்லாமல் வே, அதாவது வேணா யாருன்னா அவர்கள், வே அவர்கள், இவர்கள், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து சொல்லும்போது இதே ஆயா அப்படிங்கிறது ஆயேன்னு வரும். வந்தார்கள் அப்படின்னு வந்துடும், ஆயேன்னு வந்துடும், வந்தார்கள் வந்துடும். இதே வந்து கயே அப்படின்னா சென்றார்கள் வந்துடும். பன்மையாக இருக்கும்போது இறந்த காலத்தில் ஆண்பாலாக இருக்கும்போது அவங்க ஆண்பாலாக இருக்கணும், அதாவது அவர்கள், அதாவது ஆண்பாலாக இருக்கும்போது அது வந்து கயேன்னு வரும். ஆண்பாலாக இருக்கும்போது கயேன்னு இருக்கும். அதே வந்து ஒருமையாக இருக்கும்போது கயான்னு இருக்கும், ஆள முடியும். பன்மையாக இருக்கும்போது ஏல முடியும், பெண்பாலுக்கு ஈல முடியும். நல்லா பாருங்க, கோபால் ஆயாங்கிறது ஆயின்னு முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மேரி பகன் நாரங்கி லாயி அப்படின்னா எனது சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். இப்போ இது லாயின்னு இருக்குது. இங்கே பெண்ணால் நான் சொல்லியிருக்கேன் ஈன்னு வரும்னு சொல்லியிருக்கேன், அதனால் லாயின்னு இருக்குது. இதே ஆணாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா லாயிக்கு பதில் லாயான்னு வரும். லாயா ஆள முடிஞ்சிருக்கும், அது ஒருமையாக இருந்துச்சுன்னா, சரிங்களா? இதே பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லாயா வந்து லாயேன்னு வரும். லாயே அப்படின்னா கொண்டு வந்தார்கள் அப்படின்னு, லாயேனா கொண்டு வந்தார்கள் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஆப் கியோம் ஹன்சே அப்படின்னு இருக்கு, நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அப்படி இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஏன் நீங்கள் அப்படிங்கிறது ஒரு பன்மை, சரிங்களா? அதனால இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஹன்சே அப்படின்னா ஹன்சேங்க ஏல முடியுதா, நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் ஹன்சேல ஏல முடியும். இதே வந்து நீங்கள் இதே வந்து ஹன்சே இல்லாமல் ஹன்சான்னு வந்திருக்கும், அதாவது ஒருமையாக தான் ஹன்சான்னு அப்படி வந்திருக்கும். இங்கே ஹன்சேன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம்